எல்லோருக்கும் வணக்கம். மார்ச் மாதம் இது வரைக்கும் நமக்கு 3 நாள் தான் முடிஞ்சிருக்கு. இந்த 3 நாளில் டோட்டலாக 10,930 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. எந்த கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 10 மந்த் டார்கெட். இந்த கான்செப்ட் தான். எதுக்காக இதை இன்னைக்கு நான் ஹைலைட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மந்த் டார்கெட் அப்படின்னா இதுக்கு தலைப்பு வைக்க காரணமே நம்மோட இன்வெஸ்ட்மெண்ட்டு 10 மாதத்தில் டபுள் ஆகணும் அப்படின்றதுனால. அப்படின்னா நாம் மாதம் எவ்வளோ எதிர்பார்க்குறோம் போது 10%. இப்போ இந்த கான்செப்டில் போன மாதம் மட்டும் 71% ப்ராஃபிட்டு. அதே இந்த மாதம் இந்த 3 நாளில் கிட்டத்தட்ட 11% ப்ராஃபிட் வந்திருக்கு. இந்த கான்செப்டில் இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஸ்டாக் இந்த 4 ஸ்டாக் தான். யூனியன் பேங்க்கில் 1,550 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. பேங்க் ஆஃப் இந்தியா 1,130 ரூபா லாஸ் வந்திருக்கு. அம்புஜா சிமெண்ட் 2,070 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. தென் எஸ் பேங்க்கில் 580 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. டோட்டலாக இந்த 4 கம்பெனியில் 3,070 ரூபா 3% இன்னைக்கு ப்ராஃபிட்டில் புக் ஆகிருக்கு. இந்த 3 நாளில் புதன்கிழமை மார்ச் 1ஆம் தேதி 3,300 ரூபா ப்ராஃபிட்டு. 2ஆம் தேதி 5,030 ரூபா ப்ராஃபிட்டு. இன்னைக்கு 2,600 ரூபா. நாங்கள் 3,000 ரூபா சம்திங் சொன்னோம் இல்லைங்களா. டேக்ஸ் புரோக்கரேஜ் இது எல்லாம் போக வரக்கூடிய ப்ராஃபிட் தான் இந்த 11%. 20 மாதங்கள் என்னோட டார்கெட். இந்த கான்செப்டில் இன்னைக்கு 2 ஸ்டாக் தான் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. SBI 800 ரூபா ப்ராஃபிட்டு, ரிலையன்ஸு 1,200 ரூபா ப்ராஃபிட்டு. டோட்டலாக இந்த 2 ஸ்டாக்ல 2,000 ரூபா 2% இன்னைக்கு ப்ராஃபிட்டில் புக் ஆகுது. இந்த கான்செப்டில் இந்த 3 நாளில் மார்ச் மாதத்தில் மட்டும் இப்போதைக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்குது. 800 ரூபா ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. 1ஆம் தேதி 400 ரூபா லாஸ் வந்திருக்கு. 2ஆம் தேதி 500 ரூபா லாஸ் வந்திருக்கு. 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1,700 ரூபா. இது இன்க்ளூட் டேக்ஸ் புரோக்கரேஜ் எல்லாம் போக வரக்கூடிய ப்ராஃபிட்டு ஒரு 3% இதில் ப்ராஃபிட்டு. இன்னையோட கோல்டன் ஸ்டாக் அம்புஜா சிமெண்ட் இதுதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னையோட ரிஸ்க் 0. நேற்றும் பார்த்தீங்கன்னாக்கா லோதா, இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ரிஸ்க் 0. கண்டினியூவாக 2வது நாள் இது போல் ஸ்டாக் நமக்கு கிடைச்சிருக்கு. ரிவார்டு 3.07% ரிவார்டு. இந்த கான்செப்டில் என்னோட அக்கௌண்ட்டில் நான் என்ன ட்ரேட் பண்ணியிருக்கேன், என்ன ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். இன்னையோட கோல்டன் ஸ்டாக் அம்புஜா 1,038 ரூபா 45 காசு. இது 50,000 ரூபாய் வேல்யூ. ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 50,000. இதில் இன்னைக்கு ப்ராஃபிட்டு 2%. 1,038 ரூபா 45 காசில் ப்ராஃபிட் புக் ஆகுது. பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ண முடியல. அதே சமயத்தில் பெரிய அளவில் லாஸும் இல்லை. இருந்தாலும் நெட்டாகவே ப்ராஃபிட்டில் தான் நிற்கிறோம். ஓகே, இந்த கான்செப்டில் இன்னைக்கு என்னென்ன என்ட்ரி கிடைச்சிருக்கு, இதில் நான் என்ன ப்ராஃபிட் லாஸ் பண்ணியிருக்கேன், அதே போல் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களாம் என்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இல்லை லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி வச்சுருக்காங்க. நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கான்செப்டில் என்னால் என்ட்ரி போக முடியல. 10/2 தான் பார்த்தீங்கன்னாக்கா என்ட்ரி கிடைக்குது. ஸோ அந்த டைமில் 20 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட்டுக்கு ஸ்டாக்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதில் கவனம் செலுத்தும் போது இதில் என்னால் பார்க்க முடியல, என்ட்ரி போக முடியல. செகண்ட் கான்செப்ட் இதில் தான் என்னால் என்ட்ரி போக முடியுது. இன்றைக்கி நான் 2 என்ட்ரி போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பாருங்கள், 4,100 ரூபா. ரிஸ்க்கு 250 ரூபா. ரிவார்டு நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, அதனால் இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது 250 ரூபா. ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் லாஸ் வருது. ஸோ இந்த லாஸ் ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்றதுனால செகண்ட் என்ட்ரி போயிருக்கேன். செகண்ட் என்ட்ரி பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 4,375 ரூபா. ரிஸ்க்கு 250 ரூபா தான் இங்கேயும். ரிவார்டு என்னும்போது 900 ரூபா வருது. ஓகே, என்னால் இதை வந்து 0 பண்ண முடிஞ்சுது. என்னோட அக்கௌண்ட்டில் நான் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருக்கேன், எப்படி நான் 0 பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். 41,100 புட் ஆப்ஷன் தான் இன்றைக்கி நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் 250 ரூபா லாஸ் வந்திருக்கு. பாருங்கள், பை குவான்டிட்டி 50. ஸோ 2 லாட் வந்து ஒரே டைமில் போகல, 2 டைம் என்றதுனால ஸோ டோட்டலாக வந்து 50 குவான்டிட்டின்னு காட்டுது. ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் எனக்கு வந்து 250 ரூபா லாஸு. செகண்ட் என்ட்ரியில் 250 ரூபா ப்ராஃபிட் வந்து ஒரு 100 ரூபா ப்ராஃபிட் காட்டும் போதே முடிச்சாச்சு. ஸோ டோட்டலாக இங்கே 54 ரூபா ப்ராஃபிட்டில் புக் பண்ணியிருக்கேன். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இந்த வாரத்தோட பர்ஃபார்மன்ஸ் இதுதான். திங்கட்கிழமை நான் ட்ரேட் எடுக்கல. நான் ட்ரேட் எடுத்திருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். செகண்ட் என்ட்ரியில் அது வந்து 0 பண்ண முடிஞ்சுது. இருந்தாலும் நான் நில்லே போட்டிருக்கேன். ஓகே, அடுத்து செவ்வாய்க்கிழமை 493 ரூபா ப்ராஃபிட்டு. 1ஆம் தேதி 292 ரூபா ப்ராஃபிட்டு. 2ஆம் தேதி 163 ரூபா ப்ராஃபிட்டு. 3ஆம் தேதி 54 ரூபா. இன்னைக்கு 54 ரூபா ப்ராஃபிட்டு. டோட்டலே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பெரிய லாஸ் எதுவும் இல்லை. ப்ராஃபிட்டும் சின்னதாக இருந்தாலும் 1,003 ரூபா ப்ராஃபிட் தான்.
இதில் நமக்கு ஒரு 60 ரூபா, ஒரு ஆவரேஜாக நம்ம 60 ரூபாவை வச்சுக்குவோம் டேக்ஸ் அண்ட் ப்ரோக்கரேஜ். ஸோ டோட்டலாக 1 2 3 4 டோட்டலாக ஒரு 2 என்ட்ரி அப்படின்னு நம்ம கால்குலேஷன் பண்ணாலும் 10 என்ட்ரியை வச்சுக்குவோம். 10 என்ட்ரிக்கு ஒரு 500ரூபாலேருந்து 600ரூபா போகட்டும். டோட்டலாக நம்ம ஒரு 500ரூபா ப்ராஃபிட்டில் தான் நிற்போம் இந்த வாரத்தில். நம்மகிட்ட லைவ் மார்க்கெட் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களாம் ஒரு சிலர்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன ப்ராஃபிட் லாஸ்ன்னு சொல்லிட்டு அதை நம்ம ஒருத்தர் இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். இவர் ஃபர்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி மார்ச் 41,700 கால் எடுத்திருக்காரு. 300 ரூபா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாரு. இருந்தாலும் செகண்ட் என்ட்ரி போகலான்னு சொல்லிட்டு அதில் ஒரு 123 ரூபாய் லாஸ் புக் ஆயிருக்கு. 5 பாயிண்ட் தான் இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு அப்படின்ற மாதிரி வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாரு. ஓகே, மேக்ஸிமம் நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னாக்கா செகண்ட் என்ட்ரி போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதோட அந்த ட்ரெண்ட் முடிச்சுக்கலாம். மேக்ஸிமம் இதையே நீங்கள் ஃபாலோ பண்ண பாருங்கள். அடுத்து சார் இவர் வந்து பாண்டிச்சேரி காலையிலே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி விட்டாரு. 3 என்ட்ரி எடுத்திருக்காரு. டோட்டலாக 3 என்ட்ரியில் ஒரு 811 ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. டோட்டலாகவே கால் ஆப்ஷன் தான் பண்ணியிருக்காரு. சார் இவர் 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்டில் ட்ரேட் பண்ணியிருக்காரு. டுடே அவர் கான்செப்ட் ப்ராஃபிட் மிஸ் சம் ப்ராஃபிட் டியூ டு லேட் என்ட்ரி இன் சம் ஸ்டாக்ஸ். ஓகே, பரவாயில்லைங்க சார். நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து இது போல் சில விஷயங்கள்லாம் நடக்க தான் செய்யும். போக போக இது வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் சார். இருந்தாலும் இன்னைக்கு ப்ராஃபிட் 484 ரூபா. ஓகே சார், நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வேறு எதுவுமே யோசிக்காதீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டும் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ணலாம். ஃபைனலாக ஈக்விட்டி இன்ட்ராடேக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று டெஸ்ட் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு என்ன ஸ்டாக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன், அதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். இன்னைக்கு நான் செலக்ட் பண்ணியிருந்த ஸ்டாக் இந்த 3 ஸ்டாக்: யூனியன் பேங்க், பேங்க் இந்தியா, பேங்க் பரோடா. ஃபுல்லாக பேங்க் செக்டராக இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம யூனியன் பேங்கை பார்த்துடலாம். 10 to 11 ஹை 71 ஹை பிரேக் ஆகுது. நம்ம எதிர்பார்த்த 1% ப்ராஃபிட் வந்திருக்கு. பேங்க் இந்தியா 10 to 11 ஹை 79 60 80 70 மேலுக்கும் மேலே வந்திருக்கு. ஸோ நாம் எதிர்பார்த்த 1% இதுலேயும் ப்ராஃபிட்டு. பேங்க் ஆஃப் பரோடா 10 to 11 172.55 ஹை பிரேக் ஆகலை. 172.50 இங்கே ஹை பிரேக் ஆகுது. தென் இங்கே ஸ்டாப் லாஸ் எதுவும் ஹிட் ஆகலை. ஓகே, என்டர்பிரைஸில் எக்ஸிட் ஆகுது. ஸோ இதில் நோ கெயின் நோ லாஸ் வந்திருக்கு. இன்னைக்கு எடுத்த இந்த 3 ஸ்டாக்கில் பேங்க் பரோடா மட்டும் நோ கெயின் நோ லாஸு. யூனியன் பேங்க், பேங்க் இந்தியா 2% ப்ராஃபிட்டு. இந்த கான்செப்டில் ரெகுலராக நமக்கு ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கு. நேற்று ஒரு நாள் வந்து லாஸ் வந்திருக்கு, அதுவும் 0.5% தான். இந்த கான்செப்டுக்காக நம்ம பெரிய அமௌண்ட்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 5,000 இருந்தாலும் இந்த கான்செப்டில் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். இது மட்டும் கிடையாது, என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே பொதுவாக ஆப்ஷன் ட்ரேடிங் ஆகட்டும், ஈக்விட்டி ட்ரேட் ஆகட்டும், எல்லாமே எந்த ஒரு டெக்னிக்கலுமே இல்லாமல் ரொம்ப பேசிக்காக இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக கற்றுக்க முடியும். என்னோட கான்செப்ட் கற்றுக்கணும் அப்படின்னாக்கா இப்போ இங்கிலீஷில் நமக்கு பேர் படிக்க தெரிந்தால் போதும். அதே போல் 1 + 1 2 இந்த மேக்ஸ் தெரிந்தால் போதும். இதுக்காக ஒரு வாரம் 1 மாதம் கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நாள் கூட பார்த்தீங்கன்னா அதிகம் தான். ஜஸ்ட் 2 or 3 hours இருந்தால் போதும். லைவ் மார்க்கெட்டில் உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடியும். என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கற்றுக்கிட்டு நீங்களும் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட லைவ் மார்க்கெட் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் லைவ் மார்க்கெட் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்குலாம் ஒரு விஷயம், இன்னைக்கு நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கே நீங்கள் ப்ராக்டிக்கலாக ட்ரேட் பண்ணணும்னு கிடையாது. அப்படி பண்ணவும் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு வாரம் கண்டினியூவாக குறைஞ்சபட்சம் ஒரு வாரமாச்சும் நீங்கள் அதை வந்து வாட்ச் பண்ணணும். ஸோ எதனால் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே எனக்காக என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியும், என்னோட ரிஸ்க்கு தகுந்த மாதிரியும், என்னோட டைமிங்க்கு தகுந்த மாதிரியும் நான் எல்லாமே டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு வாரம் வாட்ச் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஐடியாஸ் எல்லாம் வரும். அப்படி நீங்கள் பிளான் பண்ணி ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மளால் கொண்டு போக முடியும். ஸோ அதுக்காக தான் குறைஞ்சபட்சம் ஒரு வாரமாச்சும் வாட்ச் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஆஃப்டர் மார்க்கெட் ஒரு 5:30 மேலே கால் பண்ணுங்கள். இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ் வருது. மண்டே வீடியோவில் பார்க்கலாம். பாய்.